ஜனநாயகம் டிவியின் இன்றைய தலைப்பு செய்திகள். ஓட்டுக்கு பணம் கொடுக்க திமுக பதுக்கிய பணம் யார் வீட்டில் இருக்கின்று எனக்கு தெரியும் என்று நயினார் நாகேந்திரன் அதிரடியாக பேசியுள்ளார். வரும் தேர்தலில் தொகுதி வாரியாக விநியோகம் செய்வதற்காக திமுகவினர் பதுக்கி வைத்திருக்கும் பணம் எங்கே உள்ளது என்பது எனக்கு தெரியும். அவை உரிய நேரத்தில் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து வேலூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசுகையில், தேர்தல்களில் இறந்தவர்கள் எல்லாம் வாக்குப்பதிவு நாளன்று வந்து ஓட்டு போட்டு கொண்டே இருந்தார்கள். தற்போது எஸ்ஐஆர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதில் பீகார் சட்டசபை தேர்தலில் 243 தொகுதிகளில் 202 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றது. திருப்பரங்குன்றத்தில் நீதிபதியின் தீர்ப்பை ஏற்று தீபமேற்ற யாரும் எதிர்க்கவில்லை. இதை எதிர்த்த ஒரே நபர் முதல்வர் ஸ்டாலின். இதுதான் வாக்கு வங்கி அரசியல். முதலிலே அது தீபத்தூண் இல்லை என்றார்கள். ஆனால் கனிமொழி என்ன சொன்னார்? அது எல்லைக்கல் என்றார். எல்லைக்கல் என்றால் நாலாபுரமும் இருந்திருக்கும். அதன் பிறகு இது சமணர்கள் வெளிச்சத்திற்காக தீபமேற்ற வைத்த கல் என்கிறார்கள். ஆனால் சமணர்கள் எப்போதுமே தீபமேற்றி வைத்தது கிடையாது. இதையெல்லாம் சொல்வது திமுக குடும்பத்தினர் மட்டுமே என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.